காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் கிராமம் பசுமை நிறைந்த வயல்கள், குளங்கள், குல பழக்க வழக்கங்கள் பாத்துகாத்து இன்றளவும் போற்றும் புகழ்பெற்ற ஊர். இங்கு வாழும் ஆதி சைவ வெள்ளாள சமூகத்தாரின் குலதெய்வம் திரு பாதிரியம்மன். மூதாதையர்கள் தலைமுறை தலைமுறையாய் சொல்லி வந்த கதை, புராணம், அனுபவம் ஆகியவை இன்று வரை மக்களின் நம்பிக்கையாக வாழ்கின்றன. மிக பழங்காலத்தில் மக்கள் இயற்கையை மட்டுமே நம்பி வாழ்ந்தனர். அவர்களது பயிர்களே அவர்களின் உயிர். அந்த வேளையில் வித்தியாசமான 7 தேவதைகள் அந்த பகுதியை தஞ்சம் கொண்டனர். அவர்கள் அழகு, சக்தி, வலிமை மிக்கவர்களாகவும் மனித குலத்தை காப்பாற்ற முனைந்தவர்களாகவும் இருந்தனர். அந்த 7 தேவதைகளும் மேடையம்மன், திரு பாதிரியம்மன் என்ற பெயருடன் தனித்துவமான சக்தியுடன் இருந்தார்கள். அவர்களது பணி கிராம மக்களின் உயிரையும் வயல்களையும் வளத்தையும் காப்பது. வாத்தியார் குளம் எனும் குளக்கரையில் எங்கள் சமூகத்தார் அறுவடை காலத்தில் நெற்கதிர் கட்டுகளை சேமித்து போர் அடித்து நெல்லையும் வைக்கோலையும் பிரித்து தங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டி வாத்தியார் குளக்கரையை களத்துமேடுவாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி வந்தனர். அது பாதுகாப்பான இடமென எண்ணி தலையாரிகளை காவலுக்கு வைத்தனர். அவர்களும் தினம் தினம் இரவு பகலாக காவல் காத்தனர். ஆனால் அதிசயமாக தினம் தினம் நெற்கதிர் கட்டுகள் குறையத் தொடங்கின. எங்கே போகின்றன, யார் எடுத்துச் செல்கின்றனர், யாருக்கும் தெரியவில்லை. உண்மையில் இரவுகளில் அந்த 7 தேவதைகள் குளக்கரையில் வந்து அந்த குளத்திற்கு பக்கத்தில் உள்ள மேடான மேடைக்கு, தற்போது கோவில் உள்ள மேடை, நெற்கதிர்களை எடுத்துச் சென்று ஒரு சிறிய உரலில் போட்டு சிறிய உலக்கையில் குத்தி அரிசியாக்கி கையால் ஊதி சாப்பிட்டுவிட்டு அந்த உமியை அங்கேயே விட்டுவிட்டு செல்வார்களாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த உரல் பூமிக்கடியில் கண்டெடுத்தோம். தினம் தினம் இரவில் இதே போன்று உண்டு மகிழ்ந்தனர். பின்னர் பகல் நேரத்தில் மறைந்து விடுவார்கள். நாட்கள் சென்றன. நம் மக்கள் குழம்பினர். ஒன்றும் புரியவில்லை. ஒரு நாள் காவலுக்கு இருந்த தலையாரிகள் தூங்குவது போல நடித்தனர். இரவின் இருள் சூழ்ந்த நேரத்தில் தேவதைகள் வந்ததும் தினம் தினம் நெற்கதிர்களை உருவி எடுத்துக்கொண்டு மேடை மேல் உரல் இருக்கும் இடம் வந்தபோது கையும் களவுமாக அவர்களை பிடித்து 7 பேரையும் ஒரே சங்கிலியால் பிணைத்து கட்டி வைத்தனர். அந்த இடத்தில் அப்படியே அவர்கள் கற்சிலையாக மாறிவிட்டார்கள். அதனால் எங்கள் சமூகத்தார் முன்னோர்கள் அந்த மேடையிலேயே கல் மண்டபம் எழுப்பி கோபுரம் அமைத்து அந்த தேவதைகளுக்கு படையலிட்டு தங்கள் குலதெய்வமாக வணங்கினார்கள். அந்த உரலும் அந்த இடமும் இன்றும் மகிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திரு பாதிரியம்மன் தனது சக்தியால் கிராமத்தை எப்போதும் காத்து வருகிறார். வறட்சி வராமல் மழையை தருகிறார். வயலில் புழுக்கள் தாக்காமல் பயிரை காப்பாற்றுகிறார். மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் வளத்தையும் அருள்கிறார். பலர் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறிய அனுபவங்களை கூறியுள்ளனர். குழந்தை வேண்டி தவித்தவர்கள், கல்யாண தடை உள்ளவர்கள் அம்மனை வணங்கி அனுகூலம் பெற்றுள்ளனர். பயிர் பச்சை செழித்து கிராமத்தில் இருந்தவர்கள் நெல் நிறைந்த களஞ்சியத்துடன் சுகபோகத்துடன் வாழ்ந்து மகிழ்ந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் சிறப்பு திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. அம்மன் திருவிழா நாட்களில் பால் அபிஷேகம், பூஜை, ஆரத்தி, அம்மன் அலங்காரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், அன்னதானம் என்று பல மரபுகள் நடைபெறும். கிராம மக்கள் மட்டுமல்ல, வெளியூரிலிருந்தும் மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். மேலும் தங்களது வீட்டு சுகபோக நிகழ்ச்சிகளின் போது குடும்பமாக வந்து அம்மனை வணங்கி அருள் பெற்றுள்ளனர். மூதாதையர் சொல்லிய அனுபவங்கள். இரவில் உரலில் அரிசி அடித்த சப்தம் கேட்டதாகும். சங்கிலியால் பிணைக்கப்பட்ட தேவதைகளின் உருவம் இன்னமும் கனவுகளிலோ பூஜையிலோ தோன்றுகிறது. சில சமயம் அம்மன் கோபம் கொண்டால் மழை தங்கிவிடும். அம்மனை வழிபட்டவுடன் மேகம் திரண்டு மழை பொழியும். விஜயராகவ கோத்திரத்தார் சமூகத்தார்கள் அனைவரும் திருமணத்திற்கு முன் மற்றும் புதிய வீடு கட்டும்போது அல்லது வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளில் முதலில் திரு பாதிரியம்மன் சன்னதி சென்று வழிபடுவார்கள். அவரை வணங்காமல் எந்த செயலையும் தொடங்க மாட்டார்கள். இது எங்கள் சமூகத்தின் முக்கிய அடையாளமாகும். இன்றளவும் திரு பாதிரியம்மன் தனது அருளால் எங்கள் சமூகத்தையும் கிராமத்தையும் காத்து வருகிறார். அவரது வரலாறு, மகிமை, அனுபவங்கள் அனைத்தும் தலைமுறை தலைமுறையாய் சொல்லிச் செல்லப்படுகின்றன.